எப்போ மோடி ஆட்சிக்கு வந்தாரோ வந்ததுலேருந்து நாட்டுக்கே ஒரே சிக்கலுங்க. 2026 பெரிய நகைச்சுவையே அதுதான். டோட்டலாக அவங்க இந்த வட்டம் வாஸ் அவுட். இவருடைய காழ்ப்புணர்ச்சி என்னன்னா, இவர் ஒன்றும் பெருசாக மோடி அப்படின்னு போல்துகள்னு ஒன்றும் பேசலை. எடப்பாடியே இவங்களை எப்படியே கழட்டி விடலான்னு பார்க்குறாராம். எல்லாரும் கட் அவுட் வச்சாங்க, எடப்பாடிக்கு வச்சாங்களா? ஆனால் அவங்களுக்குள்ளே பெரிய புகைச்சல் இருக்குது. இவராக போய் விரும்பி சேரலை, அவங்க மிரட்டி சேர்த்துட்டாங்க. இப்போ பிஜேபி கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக இருந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் டஃப்பாக கொடுப்பாங்க. ஆக மொத்தம் அவங்க கூட்டணி ரொம்ப பலவீனமாக இருக்குது. எடப்பாடி இருக்கிற சிக்கல் இருக்கிறார். பாவம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருங்க. எடப்பாடி அவர்களே, நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது சொல்லி கழட்டி விடுங்க. கழட்டி விடலைன்னா மொத்த கட்சியை அவங்க ஆட்டையை போட்டுருவாங்க. ஏங்க ஒரு காலம் ஜெயலலிதா அம்மா இருந்தோம்லங்க, அப்போ ஜெயலலிதா அம்மா எல்லா இடத்தையும் தோத்தாங்க. நாங்கள் 6 கொடுப்போம், 7 கொடுப்போம், 8 கொடுப்போம்னா மீண்டும் தமிழக முதல்வராக வெற்றி பெறுவாரா அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விசிக இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய திரு சங்கத்தமிழன் அவர்கள். சார் வணக்கம். நேற்று தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அரசுக்கு எதிராக முன்வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியும்னா அது என்டிஏவால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவுக்கே நல்லாட்சி அவங்களால கொடுக்க முடியல. எப்போ மோடி ஆட்சிக்கு வந்தாரோ வந்ததுலேருந்து நாட்டுக்கே ஒரே சிக்கலுங்க. ஒரே பிரச்சனையாக இருக்குது. எதை எடுத்தாலும் பிரச்சனை. கொரோனாவில் இவங்க மணி அடிக்க சொன்னாங்க, அதில் பல பேரை செத்து சுண்ணாம்பாக்குனாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பணம் இழப்பை மட்டும் செஞ்சு விட்டுவிட்டு நான் எனக்கு கொஞ்சம் 50 நாள் டைம் கொடுங்க சொன்னாரா சொல்லலையா? நான் நாட்டையே மாற்றி அமைக்கிறேன், ஏன்னா நடுரோட்டில் வச்சு நீ தீயை வச்சு எரிச்சு விடுங்கனாரு. நீ பெட்ரோல் விலை வேறு ஏறி போச்சு, டீசல் விலை வேறு ஏறி போச்சு. அதனால் அவர் பேச்சுக்கெலாம் நம்ம பயிர் சொல்ல முடியாது. அவரே இப்போ ரொம்ப ஃபெட்டப்பாகி தான் போயிருக்கிறாரு. அவர் எதிர்பார்த்த கூட்டம் வரல. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரை மிரட்டி எப்படியா கொண்டு வரலான்னு பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. ஆனால் ஆக மொத்தம் அது நேற்று நடந்தது ஃபெயிலியர், டோட்டல் அவுட். சரிங்களா? அதனால் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நம்ம பேசணுன்ற தேவையில்லை. பல்ஸ் எனக்கு தெரியுது, தமிழ்நாடு மக்களோட பல்ஸ். அவங்க என்டிஏ ஆட்சியை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறேன். இதுதான் இந்த 2026 பெரிய நகைச்சுவையே அதுதான். ரைட்டா? பல்ஸு என்ன தெரியும்னா, முதல்ல டோட்டலாக அவங்க இந்த வட்டம் வாஸ் அவுட். இந்த முறை 2026 ஒரு சீட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுமாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா எடப்பாடியே இவங்களை எப்படியே கழட்டி விடலான்னு பார்க்குறாராம். அதுதான் பார்த்தீங்கன்னா நிகழ்வில் பார்த்தீங்களா, எல்லாரும் கட் அவுட் வச்சாங்க, எடப்பாடிக்கு வச்சாங்களா? வைக்கலையில. அது அவங்க காழ்ப்புணர்ச்சி. இவருடைய காழ்ப்புணர்ச்சி என்னென்னா, இவர் ஒன்றும் பெருசாக மோடி அப்படின்னு போல்துகள்னு ஒன்றும் பேசலை. அவர் ஒன்றும் எடப்பாடி ஆட்சி அடுத்து மலரும் அப்படின்னு எதுவும் அவரும் சொல்லலை. ஆனால் அவங்களுக்குள்ளே பெரிய புகைச்சல் இருக்குது. கட்டாயப்படுத்தி அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ எப்படி கட்டாயப்படுத்தி அவங்க இப்போ உள்ள வச்சுருக்கிறாங்க. சார், 2019 கூட்டணி அமைக்கும் போது நம்ம இதே தான் சொன்னோம். ஒரு வலுக்கட்டாயமாக அதிமுக மிரட்டி கூட்டணியில் வச்சுருக்காங்க அப்படின்னு. 2021 அந்த கூட்டணி தொடர்ந்தாங்க. 2024 தைரியமாக அவர் வெளியில் வந்தார்ல, நம்ம யாருமே அவர் கூட போய் சேரல. அவருக்கு அப்போ வேறு வழி இல்லை தானே? நம்ம ஏன் அவரோட போய் சேரலைன்னா, அவர் என்னைக்கு இருந்தாலும் பல்ட்டி அடிச்சுவார்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அவர் பல வளையல் சிக்கலில் மாட்டியிருக்கிறார். இவராக போய் விரும்பி சேரலை, அவங்க மிரட்டி சேர்த்துட்டாங்க. முதல்ல செங்கோட்டையை வச்சு மிரட்டினாங்க, கடைசியில் அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடி யாரை வச்சு மிரட்டினாங்கன்னா, ஓபிஎஸை வச்சு மிரட்டினாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. இப்படி பல பிரச்சனைகள் அவருக்கு. அதுவும் சசிகலா வச்சு ஒரு காலத்தில் மிரட்டினாங்க. அதனால் எல்லாத்தையும் மீண்டு வர்றாரு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நேரடியாகவே இப்போ பிஜேபி கிட்ட மாட்டிக்கிட்டார். அதனால் நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வர 2026 என்ன ஆகும்னா, பிஜேபி அவங்க கட்சியை சுவாக பண்ணிடும். எதை? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சுவாக பண்ணிவிடும் அப்படின்னு செய்தி. தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறார்கள் திமுகவில் இருப்பவர்கள். கொள்ளையடித்து ஒரு குடும்பத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்படி ஒரு குடும்பத்தை நோக்கி அந்த குற்றச்சாட்டுங்கிறது இங்கே மட்டும் இல்லை. பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் அவங்கள நோக்கி அவங்க குடும்பத்தையே இழுத்து சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் சரத்பவார் அவங்க குடும்பத்தை இழுத்து சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் அதே பாணியை கையில் எடுக்கிறாங்களோ? இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை யாருக்கு சொன்னாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பதில் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவங்க குடும்ப ஆட்சின்னு இவங்க சொல்லலாம். பிஜேபி சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு குடும்பத்தை வச்சுருக்காங்க, இன்டர்நேஷ்னல் குடும்பம். அவங்களுக்கு பிள்ளை குட்டிலாம் இருக்காது. ஏன்னா அவங்களே கல்யாணம் பண்ண ஆளுங்க அதில் 13,000 பேர். ஆனால் அவங்க ஒரு குடும்பமாக இருப்பாங்க. நான் சொல்கிறேன் 100 உண்மை நெறியாளர் அவர்களே, அவங்க எப்படி ஆட்டையை போடுறது அப்படின்றத நீங்கள் பணமிழப்பு பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி ஒரு வாரையே உருவாக்குனாங்க. சரிங்களா?
சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அந்த வார் எல்லாமே வந்து நாட்டை டோட்டலாக எல்லா ஆட்டையை போடுறதே. இப்போ பாருங்களேன், ஈராக்கு வார் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மலாம் அது சம்மந்தமாக ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அதானி அம்பானிகளுக்கு அவங்களுக்கு தொழில் உருவாக்குறதுலேயே அவர் குறியாக இருக்கிறார். அறிவிப்பு வந்துச்சா வரலையா? ஆனால் அவர் டோட்டலாக வந்து நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு காலத்தில் ஒரு பழமொழி இருக்கும் குடும்ப கட்டுப்பாடுக்கு. இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 அதானி அம்பானி குடும்பத்திற்காகவே, அதானி அம்பானி குடும்பம் அவங்களுக்காகவே 2 குடும்பஸ்தர்கள் வேலை பார்க்குறாங்க. அது யாருன்னா அதுதான் நம்ம மோடியும் அமித்ஷாவும். நீங்களே சொல்கிறீங்க, இப்போ வார் நடந்துகிட்டு இருக்கு, பார்லிமெண்ட்டில் தொடர்பாக கேஸ் சிலிண்டர் தொடர்பாக கேள்வி எழுப்புறாங்க. இன்னொன்று நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போயிட்டு இருந்தது நேற்று ஓம் பிர்லா மேலே. அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருக்குல்ல? ஒன்றும் இல்லை, ஒரு வாய்ப்பும் இல்லை. அதாவது எழுதி நீங்கள் வெள்ளை பேப்பரை எழுதி வச்சுக்கிறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக்கெல்லாம் தனியாக இருந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் டஃப்பாக கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்தில் பழைய 2021 வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வித்தியாசம்? முதல்வர் எதிர்கட்சி தலைவர் 2க்கு வித்தியாசம்னா 3 விழுக்காடு தான், 3-4 விழுக்காடு. நீ சொன்ன உண்மைதான், ரைட்டாக, பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஆனால் வந்து வெற்றி பெறலாம், வாய்ப்புகள் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னைக்கு பிஜேபியை சேர்த்தாங்களோ அதனால் எங்களுக்கு வந்து +15 நாங்கள் ஆரம்பிக்கிறது, அவங்க -15 ஆரம்பிக்கிறாங்க. ஒரே காரணம் இந்த மோடி இருக்கிறனால தான். பாவம், ரொம்ப சிக்கல். நான் ரொம்ப அவங்களுக்கு இறக்கப்படுறேன். ஓட்டு சதவீதத்தில் தான் சொல்லுவாங்க என்னென்னா, நாங்கள் 13% ஆரம்பிக்கிறோம். அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் 2 பேரும் ஓட்டு போடுறாங்க, 13% ஆரம்பிக்கிறோம், அவங்க அப்போ தான் 0லேருந்து வர்றாங்கன்னு. சீட்லேயும் அதே மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை, அதான் யதார்த்தமான உண்மையாக தான். அதனால் பாவம் அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 மோசமான படுதோல்வியாக இருக்கும். எங்கே யாருங்க இருக்குது அந்த பக்கெட்டு? நல்லா பாருங்கள், எடப்பாடி இருக்கும்பொழுது ஆரம்பத்தில் அவரோட இபிஎஸோட ஓபிஎஸ் இருந்தாரா இல்லையா போன எலெக்ஷனில்? இப்போ அவர் இல்லை. அடுத்து பாருங்கள், யார்? பாமகவோட அப்பாவோட பையனும் அப்பாவும் இருந்தாங்களா? இப்போ அப்பா அங்கே இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அங்கேயே ஒரு சிக்கலாகி போச்சு. செங்கோட்டைன்னு ஓரளவுக்கு அவங்க தொகுதியெல்லாம் தீர்மானிக்கிற சக்தி தான் அவரும் இப்போ அங்கே இல்லை. ஆக மொத்தம் அவங்க கூட்டணி வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, 3வது முறையாக பிரதமர் வர்றார். சமீப நாட்களில் மதுராந்தகத்துக்கு வந்தார், அதன் பிறகு மதுரைக்கு வந்தார், இப்போ திருச்சிக்கு வந்திருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமின்னு அவர் ஒரு முறை கூட சொல்லலை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க சிக்கல். கரெக்டாக வந்து நான் சொல்ல வந்து நீங்கள் பாயிண்ட்டை கரெக்டாக எனக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க. உண்மையான பிரச்சனையே அந்த பிரச்சனை தான். இப்போ நாங்கள் வந்து முதல்ல வேட்பாளர் தளபதி ஸ்டாலின் சொல்கிறோம்ல, சொல்கிறோமா சொல்லலையா? ஆனால் இவங்க ஏன் சொல்ல மாட்டுறாங்க? பாவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருங்க. எடப்பாடி வந்து இருக்கிற சிக்கல் இருக்கிறார் பாவம். நம்ம அதுதான் சொன்ன ஆரம்பமே சொன்னேன், அவருக்காக இறக்கப்படுறோம். ஏங்க போட்டாவே வைக்கல, கட் அவுட்டே வைக்கல. அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது? வேறு என்ன இருக்குது? யோசித்து பாருங்கள். அங்கே வேறு லீடர் சொல்லுங்கண்ணே. ஏங்க திருமாரஞ்சியெல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. இல்லை, நான் அந்த கேள்வியை தான் கேட்கணும்னு நினச்சேன். திருமாரஞ்சி அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களேன்னு வரிசையாக அவங்களோட தான் சொல்கிறாரே தவிர எடப்பாடி பழனிசாமியை ஒரு தனியாக ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. எனக்கு நண்பர் திருமாறன், நான் அவரை பாராட்டுறேன், வாழ்த்துறேன் உன்னை. பரவாயில்ல, நீ வந்து பிரதமருடைய ஸ்டேஜில் போய் உட்காந்துருக்கிறீங்க, சூப்பர். ஆனால் அந்த லெவலுக்கு தான் யாரை வச்சுருக்கிறாங்க? முன்னாள் முதல்வர் எடப்பாடியை வச்சுருக்கிறாங்கன்னா எடப்பாடி ரேஞ்ச் எங்கே போயிடுச்சுன்னு பார்த்துக்குங்க. அதனால் ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜென்மமாக இருக்கிறார். 89லேயே எம்எல்ஏவானவர் எடப்பாடி பழனிசாமி. மோடி அவர்கள் கூட 2001-2 அந்த காலகட்டத்தில் தான் அவர் தேர்தல் அரசியலுக்கு வர்றாரு. அப்படிங்கும்போது அவங்க பீகார் பாணியவே இங்கே கையில் எடுக்கிறாங்களோ? அங்கே நிதிஷ்குமார் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னாங்க. எங்கே அவர் நம்ம எம்பியை பின்வாங்கிட்டு ஆட்சி எது கவுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்திருக்குமா என்னன்னு தெரியல. லாஸ்ட் மினிட்ல தான் நிதிஷ்குமார் தான் எங்களுடைய சிஎம் கேண்டிடேட் அப்படின்னாங்க. இங்கே லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்து பார்ப்போம், இல்லை ஒருவேளை கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக இப்படி பேசுகிறாங்களோ? எது எப்படியோ இது நமக்கு தேவையில்லாத பேச்சு, சரிங்களா? நம்ம பேச்சு 1000 பேச்சு இருக்குது. அதனால் அவங்க பேச்சை வந்து நான் ஒரே வார்த்தையை முடிச்சுக்கிறேன். எடப்பாடியை பார்த்து நான் ரொம்ப இறக்கப்படுகிறேன். எடப்பாடி அவர்களே, நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது சொல்லிக்கிட்டு கழட்டி விடுங்க. யாரை? பாஜக சொல்லுங்க. கழட்டி விட்டாருன்னா அவருக்கு ஃபியூச்சர் இருக்குது. கலட்டி விடலைன்னா மொத்த கட்சியை அவங்க ஆட்டையை போட்டுருவாங்க. ஓகே சார், திமுக கூட்டணிக்கு எப்படி தேர்தல் களம் அமையும் நீங்கள் பார்க்குறீங்க? 2026 ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெற்றி வந்து உறுதியாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த வெற்றி உறுதியாக்கப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு 2 இலக்கத்தில் சீட்டை கொடுக்கணும். சரி, இப்போ ஒரு டிமாண்ட் வச்சுட்டீங்க. அதாங்க 2 இலக்கமில் கொடுக்கணும். அவரும் கொடுத்துறதா ரெடியாக இருக்கிறாரு. அதான் மேட்ரு, வேறு ஒரு மேட்டரும் இல்லை. அவர் நாளைக்கே நாளாண்டியே அறிவிக்க போகிறாரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு
12 சீட்டு அப்படின்னாருன்னா அவர் அடுத்த முதல்வர் ஆகிட்டார். ஆரம்பத்தில் அவர் கட்டஞ்செறியில்லைன்னாங்க, கேள்விப்பட்டீங்களா? 2018-19 கால கட்டஞ்செறியிலங்க ஒரு முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க. எவன் கட்டம் சரியில்லைன்னு சொன்னாங்களோ அவங்களாம் இப்போ கட்டிலே கிடக்குறாங்க. யாரை சொல்லுன்னு உங்களுக்கு தெரியும். கட்டிலில் பாவம் அவர் வந்து ரீகவர் ஆகி வரணும். இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடாது, பட் நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். அப்போ அப்படி கட்டத்துமே சரியில்லைன்னு சொன்னாலே இன்னைக்கு முதல்வராக இருக்கிறாரு. அதேமாதிரி திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றில் என்றைக்குமே அவங்க திருப்பி வந்து அவங்க முதல்வர் ஆனதே இல்லை, ரிப்பீட் அடித்ததே இல்லைங்க. வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு இந்த முறை மீண்டும் அந்த வரலாறு படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குங்கிறீங்க, கலைஞர் அவர்கள் உறுதியாக காலம். ஆமாங்க, அதானுங்க. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா ஜெயிச்சார் இல்லைங்க. அவர் இறந்து போன பிறகு தமிழக முதல்வராக வந்து யார் ஆனார்? ஆரம்பத்தில் 67 நினைக்கிறேன். அப்போ ஐயா வந்தார். 69 கலைஞர் வந்தார். 67 அவர் ஜெயிச்சார் அறிஞர் அண்ணா. இவர் 69 வந்தார். திருப்பி அந்த அந்த காலகட்ட தேர்தலையும் வெற்றி பெற்றார் 71. அதுக்கு அடுத்து நீ வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட வெற்றி பெற்றதில்லை. இந்த முறை அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக அது வந்து விடுதலை சிறுத்தைகளாக நடக்கும். அதே நான் சொல்கிறேன்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒருவேளை அவங்க கொடுக்கலாம் 2 இலக்கம், 8 சீட்டு கொடுப்போம், 9 சீட்டு கொடுப்பானா கொஞ்சம் சிக்கல் தான். இப்போவே 194 சீட்டு தான் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா கூட்டணிக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கொஞ்சம், மதிமுக கொஞ்சம், யூனியன் முஸ்லீம் லீக் கொஞ்சம் அப்படின்னு 194 சீட்டில் எப்படி பார்த்தாலும் ஒரு 170 சீட்டில் திமுக கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 24 சீட்டில் 12 சீட்னா அப்போ சிபிஐ, சிபிஎம் அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல சார்? இல்லை, நீங்கள் அப்படி நினைக்கிறதே தப்பு. இதெல்லாம் வந்து பெரிய எண்ணெய் தோரணையில் அவங்க நினைக்கிற மாதிரி நீ கேள்வியும் அப்படி தான் கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு ஜெயிக்கிறது எத்தனை தொகுதி வேணும்? 234 அவங்க ஒரு 115 115 வச்சுக்குருவோம். ஓகே, ஜெயிச்சா அவங்க வந்துடலாம். அப்போ 115க்கு ஓகே 150 நில்லுங்க. உங்களுக்கு தான் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, மிச்சத்தை எங்களுக்கு கொடுங்க. கொடுக்கல என்ன சிக்கல் பிரதர்? நான் விளையாட்டுக்காக சொல்ல பிரதர், கொடுக்கல என்ன சிக்கல் பிரதர்? இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து சொல்லுவோம், எங்கள் தலைவர் சொல்லிடுவார், நாங்களும் சொல்லிடுவோம், ஏதோ கொடுத்துட்டாங்க ரைட்டு பரவாயில்ல, சங்கி பயிலுக்கு உள்ளே வந்துடுவாங்க, சனாதனம் வந்துடும், அதெல்லாம் நம்ம தடுத்து கொடுப்போம், தடுத்துடுவோம், நம்ம ஒரு தியாக மனப்பான்மையில் இருக்குன்னு நாங்கள் நினைக்கலாம். ஆனால் நீ தொண்டெல்லாம் ரொம்ப விவரமாக இருப்பேன். என்ன நைட்டில் நான் தூங்கவே இல்லை, நைட்டு பூரா போன் வந்துகிட்டே இருக்குது. எப்படி 2 இலக்கம் வாங்கணும், விட்டுறாதீங்க, பிடிச்சிருங்க, கேளுங்கன்னு. ஆனால் கொடுத்துருவாங்க. தமிழக முதல்வர் அந்த மைண்ட் செட்லாம் இருக்கிறாரு. ஆனால் கூட ஒரு பேரம் பேசி பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் தலைவர் ரொம்ப சகோதரத்துவத்தோடு சொன்னார், இது பேரம் பேசக்கூடிய வேலையே இல்லை, அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுங்கனார். இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? எங்கள் தகுதிக்கு 25 சீட்டுங்க ஓப்பனாக சொல்லப்போனால். ஆனால் நாங்கள் ஏன் விட்டு கொடுக்குறோம்னா நம்ம வந்து திருப்பி வந்து ஒரு வரட்டும் இந்த முறை. கலைஞர் மீது அதீத அன்பு வச்சிருப்பவர் திருமாவளவன், உங்களுடைய தலைவர். அவர் அதீத அன்பு வச்சிருக்கவர். நீங்க ஒரு லாங் அலையா இருக்கிறீங்க, ரொம்ப காலமா அவங்களோட அலைன்ஸ்ல இருக்கீங்க. மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் சொல்றாங்க தேமுதிகலாம், நான் அது ரொம்ப பர்சனலா கேட்க விரும்பல, ஏன்னா சில நெருக்கடிகள் இருக்கலாம். சும்மா கேளுங்க, ஓப்பனா கேளுங்க. தேமுதிகக்கு இப்போ வந்து தேமுதிக 2016 கலைஞர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் அங்கே போகாமல் வேறு சைடு போயிட்டு கலைஞர் அவர்கள் அந்த தேர்தல் தோல்வி காரணமே அவர் தான். அந்த கட்சிக்கு இப்போ ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க, ஆனால் விசிகாக்கு இதுவரை கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நாங்கள் காழ்ப்புணர்ச்சியில் பேசக்கூடாது, யாரையும் பார்த்து போராமப்படக்கூடாது. அது அவங்க தகுதி இருக்குது அப்படின்னு திமுக நம்புது, கொடுத்துட்டாங்க. அக்காவுக்கு பாராட்டுக்கள். அண்ணன் விஜயகாந்த் இருக்கிறப்ப உண்மையிலே கட்சி வலிமையாக இருந்துச்சு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆன பிறகு அவருக்கு கொஞ்சம் சிக்கலாகி அது கொஞ்சம் வலிமை குறைந்து விட்டது, ரைட்டா? அது வேறு பிரச்சனை. ஆனால் இப்போ வந்து எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னுக்கா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல, சரிங்களா? அது அவங்க வலிமை. ஆனால் நாங்கள் கேட்குறது யதார்த்தமான ஒரு நாகரிகமான சாதாரண விஷயம். 2 இலக்கம் என்பது 10 இருக்கலாம், 11 இருக்கலாம், 12 இருக்கலாம். இதை கூட கொடுக்காம நாங்கள் 6 கொடுப்போம், 7 கொடுப்போம், 8 கொடுப்போம்னா மீண்டும் தமிழக முதல்வராக வெற்றி பெறுவாரா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. 2001 எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும். விழுப்புரம் மாதிரி ஒரு தொகுதியில் வந்து பொன்முடி ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இவங்கன்னு சொல்லுவாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் 2001 எலெக்ஷனில் தோத்தாங்க, 96 அமைச்சராக இருந்தவங்க. பொன்முடி ஜெயிச்சது காரணமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட. விடுதலை சிறுத்தைகள் எங்கே வலிமையாக இருக்கோ அங்கே தாங்க ஓட்டே மாறுது. ஏங்க ஒரு காலம் ஜெயலலிதா அம்மா இருந்தோம்லங்க, அப்போ ஜெயலலிதா அம்மா எல்லா இடத்தையும் தோத்தாங்க, ஆனால் சென்னையில் மட்டும் ஜெயிச்சாங்க. நீங்கள் பாருங்க, பழைய வரலாறு எடுத்து பாருங்க. 2006 விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் ஓட்டு போகும். ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்க ஒன்று கொடுத்து எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் என்ன ஒரு பரவலாக இருந்துச்சுன்னா தலித் ஓட்டு பூரா ஏடிஎம்க்கு போகும், ரெட்டலைக்கு போகும்னு இருந்துச்சு, ரைட்டா? அவங்க இறப்புக்கு பிறகு, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலித்து மட்டுமல்லங்க, அனைத்து கட்சியில் இருக்கிற தலித்துகள்
யாருக்கு வர்றாங்கன்னா எழுச்சி தமிழர் சொல்லிட்டாருன்னா போட்டுருவாங்க. இவங்க விழுக்காடு ஏறக்குறைய நல்லா கேட்டுக்குங்க, ஏறக்குறைய 18 விழுக்காடு இருக்குது. நான் சொல்கிறது சும்மா இல்லை. அதேமாதிரி தனிப்பெரும்பான்மையாக ஒரு சமூகம் இருக்குன்னா அந்த சமூகம் வந்து அதுக்கான சாதி பேரை சொல்கிறதும் தப்பு இல்லை. ரைட்டாக ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதி பேரை சொல்கிறது கரெக்டு தான். தமிழ்நாட்டிலேயே இண்டிவிஜுவலாக ஒரு சமூகம் அதிகமான ஒரு சமூகம் யார் இருக்கிற மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தா அது பறையர்கள். பறையர்கள் எப்போ 2011 அந்த கணக்கு எடுக்கும் பொழுதே 1 கோடி க்ளோஸ் டு 1 குரோர்னாங்க. உங்களுக்கு புரியுதா? அதில் வந்து கிறிஸ்துவெல்லாம் தனியாக எடுத்தாங்க. கிறிஸ்துவில் இருக்கிற தலித்து எல்லாரும் சேர்த்தோம்னா அந்த காலத்தில். அப்போ இப்போ எப்படி இருந்தாலும் 1.5 கோடிக்கு மேலே 2 கோடிக்கு நெருங்கு. அப்போ அதில் எல்லாருமே நம்ம பார்க்காட்டினாலும் கூட ஏறக்குறைய நல்ல ஓரளவுக்கு படித்தவங்க, அறிவாளிகள், உழைக்கும் மக்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, இஸ்லாமியர்கள் எங்களை நம்புகிறாங்க. அவங்க வேறு எந்த கட்சி நம்பலாங்க. இஸ்லாமியர்கள் சனாதானத்தை, சங்கி பயல்களை, ஆர்எஸ்எஸ் கும்பலை நேருக்கு நேர் எதிர்க்கிற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். தியாக மனப்பான்மையோடு செயல்படுகிறார். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் நிறைய பேர் அல்லாஹு அக்பர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் ஜெய்பீம் சொல்லியிருப்பாங்க. வரலாற்றிலே முதல் முறையாக பாராளுமன்றம் உருவான பிறகு அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே அல்லாஹு அக்பர் ஜெய்பீம்னு சொன்னவர் எழுச்சி தமிழர். என்னைக்கு சொன்னாரோ அப்போ அவங்க நம்பிட்டாங்க. நாங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறோம். அப்போ இந்த ஓட்டு பூரா எங்களை நோக்கி வருது. அது மட்டும் இல்லாமல் எல்லா சமூகத்தில் இருக்கிற பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பெண்கள் எங்கள் தலைவர் வந்து ஆதரிக்கிறாங்க. ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா பெண் உரிமைக்காக இவர் தான் பேசுகிறாரு அம்பேத்கருக்கு பிறகு அப்படின்னு இவ்வளவு குவாலிட்டி இருக்குது. இன்னமும் சொல்கிறாங்க ஓப்பனா நீங்கள் வந்து போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா தந்தை பெரியார் ஒரு கொள்கை வச்சுருந்தார்ல. என்ன கொள்கை வச்சுருந்தார்? அவர் வந்து பிராமணியத்தோட எதிர்ப்பாளர், கடவுள் மறுப்பாளர் என்பதை விட சாதி ஒழிப்பில் அவர் தெளிவாக இருந்தார். ஆதிக்கத்துக்கு எதிராக இருந்தார். அதில் வந்து எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. பெண்கள் விடுதலையே கரெக்டாக இருந்தாரா இல்லையா? அந்த கொள்கை கோட்பாடுகளை அடகாத்து வச்சிருக்கிறது நாங்கள் மட்டும்தான். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், எந்த கட்சியும் இல்லைங்க. சும்மா அவங்க ஓட்டுக்காக பேசுவாங்க. ஒரு தேர்தல் வந்தவர் பல பேர் பிறப்பிட்டு வருவாங்க, நாங்கள் தாண்டா அப்படின்னு. கரெக்டாக எல்லா கட்சிக்காரரும் நான் சொல்கிறேன், இதுவே அவையெல்லாம் இல்லை. தேர்தலுக்கு மட்டுமே அரசியல் பண்ண செய்பவர்கள் நாங்கள். மக்களுக்காக அரசியல் நடத்துவோம். இவங்கெல்லாம் அடுத்த தேர்தலுக்காக அரசியல் பண்ணுறவங்க அரசியல்வாதி. நாங்கள் அடுத்த தலைமுறைக்காக அரசியல் பண்ணுறோம், அரசியல் படுத்துகிறோம் இளைஞர்களை. அப்போ நாங்கள் போராளிகள். எங்கள் தலைவர் ஒரு போராளி தலைவர். அதனால் நான் உங்கள் நேரடியாகவே சொல்கிறேன், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வந்து அடுத்த முதல்வராக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா சங்கிகளை நீங்கள் தான் எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர். ஆனால் உங்கள் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர் சொல்கிற கேட்டுக்கிட்டு நீ 2 இலக்கம் கொடுக்க மாட்டான், 7, 8, 9 கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து சிக்கலுங்க. நான் நேரடியாக சொல்கிறேங்க. இப்போ நம்ம பேசி நீங்கள் எப்போ வெளியிட போகிறீங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே கூட சைனான கூட ஆகலாம். கரெக்டாக நீங்கள் என்னைக்கு வெளியிட போகிறீங்க நமக்கு தெரியாது. நாளைக்கு கூட வெளியிடலாம். ஆனால் இந்த இன்னும் 2 நாளைக்குள்ளே எங்களுக்கு முடிவாக போகுது. எங்கள் தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏன் நான் கேட்குறது, ஒரு நம்பரில் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஏங்க 9 வானம் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படி நீங்கள் கேட்கலாம். 10 வந்தால் தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்களான்னு கூட கேட்கலாம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இயங்கியல் கோட்பாடு என்னென்னா அளவு மாற்றம் என்ன செய்யும்? பண்பு மாற்றத்தை உருவாக்கும். பண்பு மாற்றம் என்ன செய்யும்? புரட்சிகர மாற்றத்தை உருவாக்கும். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் எடுத்ததற்கு. தொடர்ந்து எங்களுக்காக நேர்காணல் தரணும்னு இந்த நேர்காணல் மூலமாகவே உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.